வேர்ல்ட் கேன்சர் டேல நம்ம வந்து கேன்சர் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் இல்லையா? ஒரு கெஸ்ட் வர போறாருன்னு சொன்னாங்க நீங்க. ஆமாமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம டாக்டர் வர போறாரு. முதல்ல நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேன்சர் அப்படிங்கிற விஷயம் வந்து யாருக்கு வேணாலும் வரலாம் அப்படிங்கறத முதல்ல எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும். சோ அதுக்கப்புறமா டாக்டர் சொல்ற எல்லா விஷயத்தையும் வந்து கூர்ந்து கவனிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அப்படிதான் கூர்ந்து கவனிக்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கவனிச்சே ஆகணும். பிரேக் வருதுல. புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல இது இனிய வைப் என்று வெல்கம் பேக். புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல கேட்டுட்டு இருக்கீங்க. இந்தியாவை என்று வெத்னி ஆனந்தி அண்ட் வருண். இன்னைக்கு வந்து வேர்ல்ட் கேன்சர் டே. கேன்சர் பத்தி வந்து நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி ஷோல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம அதை பத்தி தகவல்களும் வந்து புதுசா வந்து எல்லாருக்குமே வந்து தெரிவிச்சிருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அது பத்தாது. ஒரு வருஷமும் வந்து கேன்சர் அப்படிங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருந்தாலும் அதை பத்தின அவேர்னஸ் இன்னும் நிறைய பேருக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. சோ அதனாலதான் இன்னைக்கு வேர்ல்ட் கேன்சர் டே அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேச போறோம் இல்லையா? ஆமா, நம்ம வந்து அவேர்னஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். முதல்ல வந்து மெதுவா சொல்லும், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கத்தி சொல்லும், அதுக்கப்புறம் இப்பெல்லாம் இன்னும் போராட்டத்தோட சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆமா, இன்னைக்கு வந்து மெட்ராஸ் கேன்சர் கேர் ஃபவுண்டேஷன்ல இருந்து டாக்டர் ஐயப்பன் வந்திருக்காங்க, ஆன்காலஜிஸ்ட். வணக்கம். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேன்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுங்க சார். கேன்சர் அப்படிங்கிறது அதுதான் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற டேர்ம். இது வந்து புற்றுநோய் அப்படிங்கிறது தான் தமிழில் சொல்கிறோம் நம்ம. பட் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, கேன்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நார்மலாக என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு. உதாரணத்துக்கு எப்போ ஒரு இடத்துல புண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க, கையில் ஏதாவது ஒரு புண்ணு வருது அப்படின்னா அந்த புண்ணு வந்து கரெக்டாக ஒரு சமயம் வந்து ஆறிடுது. அதே மாதிரி அதுக்கு மேல அது வளர்றது இல்லை. அந்த தோலே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து அது நின்றுது, தோல் வளர்ச்சி வந்து நின்றுது. புண்ணு எவ்வளவு தேவையோ அதுக்கு வந்து நின்றுது. ஆனா சில சமயம் என்ன ஆகும்னா இந்த செல்ஸ் ஆனது வந்து அந்த மாதிரி வந்து நிக்கிறது இல்லை, அதுவா வளர்ந்துகிட்டே போய்கிட்டே இருக்குது. மல்டிபிளிகேஷன் நடந்துகிட்டே இருக்கு. அதே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு, மல்டிபிளிகேஷன் நடந்துட்டே இருக்கு. இது யூஸ்வலா வந்து நார்மல் செல்ஸ் அந்த மாதிரி நடக்காது. அந்த செல்ஸுக்கு ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்கும். அதனால அப்படியே ஒரு இடத்துக்கு வளர்ந்த பிறகு அது நின்று போயிடும். ஆனா கேன்சர் செல்ல வந்து அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்காது. ஸோ அது வந்து வளர்ந்துகிட்டே போயிட்டே இருக்கிறது தான் அது கட்டி மாதிரியே ஃபார்ம் ஆகுறது. ஓகே. ஸோ கட்டிகள்லேயே ரெண்டு வகை இருக்கும். சில பேர் வந்து சாதா கட்டியில வந்துட்டு ஐயோ அது கேன்சரான்னு பயந்துட்டே வருவாங்க. ஸோ கட்டிகளில் வந்து ஒரு வகையான கட்டி வந்து சாதா கட்டி இருக்கு, இன்னொன்று வந்து தான் கேன்சர் கட்டி. அந்த கட்டிகள் தான் பரவக்கூடிய தன்மையுடைய கட்டிகள். ஓகே. மற்ற உறுப்புகளுக்கு பரவக்கூடிய தன்மையுடையது தான் நம்ம வந்து கேன்சர் கட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இந்த மாதிரி ஒரு கேன்சர் அப்படிங்கிற ஒரு கொடிய நோய் வந்து யாருக்கெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு? யாரெல்லாம் ரொம்ப ஈஸியா வல்னரபிளா இருக்காங்க டாக்டர்? கேன்சர் வியாதி வந்து யாருக்கு வேண்டும் என்றாலும் வரலாம். அது வந்து நோபடி இஸ் அன் எக்ஸெப்ஷன். எனக்கு வராதுன்னு யாருமே மாறு தட்டி சொல்ல முடியாது. யாருக்கு வேணா வரலாம். ரெண்டாவது வந்து நீங்க கேட்டது வந்து யாரெல்லாம் வல்னரபிள். எஸ், தெரிஞ்சே நிறைய பேர் அதுக்கிட்ட போய் விடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிகரெட் ஸ்மோக்கிங், சரியா? அதே மாதிரி அந்த டொபாக்கோ ஸ்மோக்கிங். டொபாக்கோ வந்து சிகரெட் வந்து பத்த வச்சு இழுக்கிறது. அந்த டொபாக்கோவை அந்த புகையிலை அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல எல்லாம் போடுவாங்க. வெத்தலை பாக்கு புகையில போடுறது, வாயில சூ பண்ணிட்டே இருக்கிறது, இங்க ஓரத்துல ஒதுக்கி வச்சுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இப்ப வந்து பழக்கம் என்னன்னா அந்த உதட்டுக்கு பின்னாடி வந்து சில பொருட்களை வச்சுக்கிறது அவங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தேர் ஆல் வல்னரபிள் ஃபார் திஸ் திங். ஓகே. அதே மாதிரி ஒபிசிட்டி இப்போ வந்து நிறைய கண்டுபிடிக்கப்படுறதுன்னா ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்க அவங்கெல்லாம் தேர் ப்ரோன் ஃபார் தட். இதை எப்படி டாக்டர் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது அடுத்த டிஸ்கஷன். அதில் எப்படின்னா டெஃபினட்டா ஸ்மோக்கிங் வந்து நிறுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நம்மளை வந்து வம்புக்குள்ள இழுத்து விட்டுக்கிற மாதிரி. அது தெரிஞ்சே எப்போ ஒன்றும் வராதுங்க, வர்றப்ப பார்த்துக்கலாம், வர்றப்போ ஒன்றுமே பார்க்க முடியாது, நெக்லெக்ட் வர்றப்போ ஒன்றும் பார்க்க முடியாது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர். வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸ்மோக்கிங் வந்து நிறுத்தினா வந்து தேல் பி பெட்டர் இன் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ அது வந்து ரொம்ப தெரிஞ்ச விஷயங்கள், ஸ்மோக்கிங் அண்ட் டொபாக்கோ சூவிங். ஓகே. ஆனா இப்போ வந்து நமக்கு எதா இருந்தாலும் ஓகே நமக்கு வராது அப்படிங்கிற மாதிரி நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் ஒருவேளை நம்ம ஃபேமிலியில யாருக்காவது இருக்கு அப்படின்னா நமக்கு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ள இருக்கும். நிறைய பேர் அந்த பிரச்சனை இருக்குங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது அவங்களுக்கு போன்ல வந்துருச்சு, போன்ல வந்து அவங்க தெரிய வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இருக்குன்னா ஒரு 4-5 நாளைக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் 4-5 நாளைக்கு they will be very upset. நம்மளுக்கு ஏதாவது வியாதி அதே மாதிரி வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்ஸைட்டி இருக்கும். See, மெயின் திங் இஸ் ஒன்று வந்து அவேர்னஸ், தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது. ஆனால் அதே பத்தி யோசிச்சுக்கிட்டு அது வந்துருச்சான் இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் அ கரெக்ட் திங் டு லீட் ஆன் லைஃப். ஸோ பெஸ்ட் திங் இஸ் அந்த மாதிரி இருக்கிறப்ப ஜஸ்ட் கோ ஃபார் அ கவுன்சிலிங். என்னன்றதை தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சுன்னா தட் இட் செல்ஃப் சால்வ்ஸ் த ப்ராப்ளம். ஸோ ஹவு டு அவாய்ட் திஸ்? பெஸ்ட் திங் இஸ் go for regular exercises and take care of your dietic habits and be aware of things. And நாங்க யூஸ்வலா யூஸ் பண்ற மந்திரம் எப்பவுமே say no to tobacco. Because தெரிஞ்ச பிரச்சனை அது ஒண்ணுதான். Try to keep away from it.
ஓகே. அந்த ஹெரிடிட்ரியா வரதை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க டாக்டர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேரண்டல் சைடுல ஒருத்தருக்கு ஏற்கனவே கேன்சர் வந்திருக்கு அப்படின்னா, பட் வந்து அந்த பர்சன் சுத்தமா ஸ்மோக் பண்றது இல்ல, இந்த மாதிரி விஷயங்கள் பேட் ஹேபிட்ஸ்லாம் எதுவுமே இல்லை, அதுக்கு வல்னரபிளா அவர் வச்சுக்கல அப்படின்னா கூட அவருக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? எஸ், வாய்ப்புகள் அப்படின்றது பெரிய வார்த்தைங்க. வாய்ப்புகள் டெஃபினட்டா இருக்கு. ஆனா டெஃபினட்டா வருமா டாக்டர் அவருக்கும் கேட்டனா கிடையாது. வருவதற்கு வாய்ப்பு தான் இருக்கோ இல்லையா, அந்த வாய்ப்புன்னு சொல்றப்பயே வந்து வராம இருக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு. என்னன்னா ரெண்டு சைட்ல இருந்தும் அவங்களுக்கு ரெண்டு சைடு பிரச்சனையும் இருக்கு. அப்பா சைட்லயும் பிரச்சனை இருக்கு, அம்மா சைட்லயும் பிரச்சனை இருக்குன்னா ரிஸ்க் இஸ் ஹையர். நம்ம கையில அப்ப என்ன இருக்குன்னா டு பி வெரி கேர்ஃபுல் அண்ட் டு பி அவேர் ஆஃப் த ஹோல் திங். கேர்ஃபுல் என்ன, நான் முதல் சொன்ன மாதிரி தான், இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஃபிட்டா வச்சுக்கிறது. அண்ட் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கோ ஃபார் அ ஸ்கிரீனிங் மெத்தட், கோ டு த அந்த பர்டிகுலர் கன்சர்ன்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்ற அவங்க கிட்ட சொல்லி பகிர்ந்துக்கிட்டு அவங்க அதுக்கு என்ன நிவர்த்தி சொல்றாங்க, ஏதாவது இருக்கா அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்திக்கிறது இஸ் த பெஸ்ட். பட் எக்ஸசைஸ் வந்து கேன்சருக்கு, அதாவது வராம இருக்கிறதுக்கு இல்ல தவிர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய தகவலா இருக்கு டாக்டர். பட் எப்படி அது ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற விஷயம்? லாட் ஆஃப் ஹார்மோன்ஸ் எவ்ரிதிங் இஸ் கெட்டிங் செக்ரேட்டட்ங்க when you go and do exercises. ஸோ அதுல நிறைய அந்த சுரப்பிகள் வந்து they are protective against the cell growth and other things which regularizes the whole growth. ஸோ அதனால abnormal things எதுவும் நடக்காம இருக்கிறது more important. அதே மாதிரியா யுவர் பாடி லெவல், ஹார்மோனல் பாடி லெவல்ஸ்ல இருக்க வேண்டிய ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்தாலே மெனி திங் வில் பி நார்மல்ங்க. ஸோ அதற்கு வந்து டெஃபினட்டா எக்ஸசைஸ் டேக்ஸ் கேர். அதே மாதிரியா எக்ஸசிவ் ஃபேட் அதெல்லாமே டெபாசிஷன் எதுவும் இல்லாம இருக்கு. ஏன்னா ஃபேட் இஸ் நோன் டு கிரியேட் சில வகையான ஹார்மோன்ஸை வந்து பெரிஃபரியில தான் அது கிரியேட் பண்ணும், அதை மாற்றி உடம்புக்கு திருப்பி கொடுக்கும். அது மாற்றி உடம்புக்கு கொடுக்குற சமயத்தில் வந்து ஜாஸ்தி ஆயிடக்கூடாது. ஜாஸ்தி ஆச்சுன்னா மக்களுக்கு வந்து அந்த மனுஷனுக்கு வந்து அது அபாயகரமாக போய் முடியும். இந்த ஃபேட் இல்லாம இருந்தா அந்த மெக்கானிசம் நடக்காது. ஸோ அதனால எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்து ஃபிட்னஸ் வச்சிருந்தீங்கன்னா ஃபேட் ஆல்சோ கோஸ் டவுன். ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் இன்டைரக்ட்லி கோயிங் டு ஹெல்ப், டைரக்டா ஹெல்ப் பண்ண போறது இல்லை. அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, கடைகள்ல அதுவும் வித்துக்கிட்டு இருக்கு, அது மருந்து மாத்திரைகளா விற்குது. இது வந்து நம்ம உடம்புலயே உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு வகையான இது. அது இல்லைன்னா தான் நம்ம சப்ளிமெண்ட்ஸா கொடுக்குறோம். ஸோ யூ ட்ரை டு டூ எக்ஸசைஸ், கீப் யுவர் செல்ஃப் ஃபிட். இது டெஃபினட்டா இது உங்களுக்கு வந்து பயன்படும். ஓகே, அது ரெகுலேட் பண்ணுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம். டெஃபினட்டா. ஓகே, இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ எல்லாருக்குமே வந்து பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு சேர்த்து பிளான் பண்றாங்க. லைக் வந்து இனிஷியலா ஸ்டார்டிங் டேஸ்லேயே வந்து வீடு வாங்குறதுக்கு, கார் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ எந்த ஏஜ்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயமும் தெரியாம அது பண்றாங்க. ஸோ அவங்களே வந்து கேன்சர் வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உருவாக்கிக்கிட்டாலும் கூட கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த வயசுல கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு? எந்த வயசுல வேணா வரலாங்க. கேள்வி வந்து நான் இது பயமுறுத்தணும்னு சொல்லலை, இது வந்து ஓப்பன் கொஸ்டின், பயப்பட வைக்கக்கூடிய கொஸ்டின் இது. பட் ஆன்சரும் வந்து என்னன்னா எந்த வயசுல வேணா வியாதி வரலாம். ஸோ இப்போதான் பிறந்திருக்குங்கன்னா எஸ் இருக்கலாம். ஸோ அதில் வந்து வயசு வேரியேஷன் கிடையாது. ஏன்னா செல் வந்து உடம்புல எப்பயுமே வந்து ரெப்ளிகேஷன் நடந்துகிட்டே இருக்குது. அந்த செல்ஸ் ரெப்ளிகேஷன் நடக்கிறப்ப அதில் ஏதாவது ஒரு வகையான மாற்றங்கள் நடக்கலாம். அந்த மாதிரி மாற்றங்கள் வர்ற சமயத்தில் நம்ம பாடியிலையும் மெக்கானிசம் இருக்கு, அந்த சேஞ்சஸ் நடக்கிறத வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்ட் பண்ணக்கூடிய ரிப்பேர் மெக்கானிசம் நம்ம உடம்புல இருக்கு. ஆனால் அதை எல்லாமே மீறி அதை எஸ்கேப் ஆகி சில சமயம் வந்து கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் எனி ஏஜ் குரூப், எந்த வயசுமே வந்து இட்ஸ் ப்ரோன் ஃபார். பட் எல்லாருக்குமே வரணுன்ற அவசியமே கிடையாது. அந்த பயத்தோட பீதியோட சுத்தணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, அப்போ அந்த பாசிவ் ஸ்மோக்கிங் பத்தி பேசியே ஆகணும். அதாவது பாத்தீங்கன்னா வந்து ஏற்கனவே நம்ம பேசுறப்போ நீங்க ஒரு வாட்டி சொல்லியிருந்தீங்க, கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மோக்கர்ஸ்க்கு மட்டும் இல்ல, பாசிவ் ஸ்மோக்கர்ஸ்க்கும் ஈக்குவலான ரிஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாசிவ் ஸ்மோக்கிங் அப்படிங்கிறது அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்க்காமலே வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா எல்லாருமே வெளில ஸ்மோக் பண்றது அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயமா மாத்தப்பட்டுருச்சு, அது மாதிரி வந்து போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாசிவ் ஸ்மோக்கிங் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எல்லாரும் அஃபெக்ட் பண்ணிருக்கு, அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க டாக்டர். சரி, பாசிவ் ஸ்மோக்கிங் அப்படிங்கிறது வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்மோக் பண்ற ஆட்கள் வந்து அவங்க புகையை உள்ளேயும் இழுத்துட்டு வெளியிலையும் விடுறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த புகை வந்து பேசிக்கா அட்மாஸ்பியர்ல வந்து கலக்குது. ஸோ அதையும் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கவங்க வந்து இமீடியட் விசினிட்டியில் இருக்கவங்க அவங்க அதையும் வந்து சுவாசிக்க தே நீட் டு பிரீத் தட் ஏர். அந்த மாதிரி பிரீத் பண்றப்ப அதுல இருக்கிற டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் இந்த பர்சனையும் அஃபெக்ட் பண்ணுது. அதாவது இவர் உள்ள இழுத்துட்டு விடுறது வந்து 100% எல்லாத்தையும் இவர் அப்சர்வ் பண்ணிக்கிறது கிடையாது, அவர் வெளியில விட்டுறாரு. அதை வந்து பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க அப்சர்வ் பண்றப்ப இவருக்கு இருக்கிற அதே இதோட சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல என்ன ப்ரூவ் பண்ணிருக்காங்க, இவருக்கு இருக்கிற எஃபெக்டோட அதை அப்சர்வ் பண்றவங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஜாஸ்தி அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்காங்க.
இதை வந்து நம்மெல்லாம் புரிஞ்சுக்கிறதோட அந்த ஸ்மோக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். அவங்கள மட்டும் அவங்க பாதிக்கிறது கிடையாது. ஏன்னா ரைட்ஸ் அப்படின்னு வர்றப்ப நீ மற்றவனுக்கு வந்து கெடுதல் பண்றதுக்கு உனக்கு ரைட்டே கிடையாது. சரியா? உங்களுக்கு நீங்க கெடுதல் பண்ணிக்கிறதுக்கு ரைட்டு கிடையாது. இட்ஸ் நாட் கரெக்ட் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அவாய்ட் ஸ்மோக்கிங் இஸ் த பெஸ்ட். பொதுவா வந்து டாக்டர்கிட்ட பேசினா பயமுறுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு நம்ம டாக்டர் ஐயப்பன் வந்து இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா தெளிவான விஷயங்கள்லாம் சொல்லிருக்காங்க. கேன்சர் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு. அவர் பயமுறுத்தினாலும் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பயமுறுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் தேவை, கண்டிப்பா தேவைங்க. அப்பதானே வந்து அதுகிட்ட இருந்து கொஞ்சம் விலகி போவாங்க. அண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காமனான ஃபேக்டர் இதை பத்தி வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நெட்ல படிச்சிருப்பாங்க, யாரும் சொல்லியிருப்பாங்க. கிளே ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க கேன்சர் இல்லையா, ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆனா இன்னைக்கு வந்து அவனை நம்ம தடுத்து நிறுத்துறோம். இதை பத்தி நிறைய கேள்விகள் இருக்கு, தொடர்ந்து பேசினா புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல. இது இனியவை என்று வெல்கம் பேக். புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல இனியவா என்ற நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்றீங்க. இந்த காலை வேளையில உங்ககிட்ட பேசி தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருண் அண்ட் ஆனந்தி. ஆமா, இன்னைக்கு நம்மளோட டாக்டர் ஐயப்பன் இருக்காரு. சோ கேன்சர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறது எல்லாம் பார்த்தா பயப்படுற மாதிரியே இருக்கு. பயப்படணும், பட் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஒரு டேவை நம்ம எவ்வளவு பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி ஹெல்தியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். எக்ஸாக்ட்லி. இன்னும் நிறைய ஹெல்தியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம், தொடர்ந்து பேசலாம். ஓகே, இந்தியாக்கே உண்டான பெருமைகள் இருக்கு, இந்தியர்களுக்கே உண்டான பழக்க வழக்கங்கள் இருக்கு, அண்ட் இந்தியாக்கே உண்டான பிரச்சனைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆமா, இப்ப வந்து நீங்க கேன்சர் நிறைய டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. சோ இந்தியன்ஸ்க்கு மோஸ்டா வரக்கூடிய டைப் ஆஃப் கேன்சர்னா எது சொல்வீங்க? சரி, இந்தியன்ஸ்னு எடுத்தோம்னா நம்ம பிரிக்க வேண்டியது ஆண்கள் பெண்கள் வந்துருங்க. ரொட்டீனா லேடிஸுக்கு வந்து இப்ப பார்த்தோம்னா மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் செர்விக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்றோம், அதே மாதிரி அந்த ஓரல் கேன்சர், இதுதான் மெயினா இருக்கிறது. அதற்கப்புறம் ஓவரி முட்டைப்பை கேன்சர், இந்த கேன்சர் வகை தான். அதுக்கப்புறம் ரொட்டீனா சாப்பாட்டு குழாய் கேன்சர், இறப்பை கேன்சர், குடல் கேன்சர், ஆசனவாய் கேன்சர், அந்த மாதிரி. காமனஸ்ட் வந்து லேடிஸ்க்குன்னு எடுக்கிற சமயத்தில் வந்து மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அதுக்கப்புறம் வந்து முட்டைப்பை, இந்த ரேஞ்சில் போகும். அதுக்கப்புறம் ஓரல் கேன்சர், வாய் புற்றுநோய். இது ஆம்பளைங்களுக்கு எடுத்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் அது மாறிட்டே வருதுங்க. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இட் இஸ் லங் கேன்சர் நிறைய இருக்கிறது. அதற்கப்புறம் வந்து ஓரல் கேன்சர், வாய் புற்றுநோய்கள். அதற்கப்புறம் வந்து சாப்பாட்டு குழாய், வயிற்று கேன்சர், அந்த மாதிரியே போகிறது. இது சில சமயம் வந்து டேட்டாஸ் பார்த்தோம்னா ஓரல் கேன்சர், வாய் புற்றுநோய் ஃபர்ஸ்ட் இருக்கும், அதற்கப்புறம் வந்து லங் கேன்சர், அதற்கப்புறம் ஈசோஃபேஜியல் கேன்சர், ஸ்டமக் கேன்சர், அந்த மாதிரி வரும். ஓகே, இப்ப இதுல வந்து ரொம்ப காமனா நம்ம பெண்களுக்கு கொடுக்குற அவேர்னஸ் வந்து மார்பக புற்றுநோய் பத்தி தான். சோ அதை வந்து நம்ம பிரிவென்ட் பண்றதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும்? அகெயின் இதே பதில் திருப்பி சொல்ற மாதிரி இருக்குங்க. ப்ரிவென்ஷன் இஸ் கரெக்ட் நீங்க கேட்கறது. ஹவு டு வி ப்ரிவென்ட் இட்னா அவேர்னஸ் ஆஃப் த ஒன் செல்ஃப்ங்க. அவங்கள பத்தி அவங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும். நம்ம எப்படின்னா மார்பகத்தை எக்ஸாமின் பண்ணி பாக்குறது, அவங்களே அவங்க மார்பகத்தை தொட்டு பாக்குறது எல்லாம் தப்புன்ட்டே முந்தி காலத்துல இருந்தே பேரண்ட்ஸ் அங்க தொடாத, எதுக்கு அதை தொடர அப்படின்ட்டே வளர்த்து வர்றாங்க. ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து அவங்கள பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்களுடைய மார்பகத்தை அவங்க தொட்டு பார்த்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு பாத்துக்கிறது இஸ் ஃபர்ஸ்ட் திங். பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி தான் இருக்கணும், இது நார்மல் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அதுல ஏதாவது மாற்றங்கள் இருந்ததுன்னா இமீடியட்டா ஏதோ சேஞ்ச் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹெல்ப்புக்கு யார்கிட்டயாவது மருத்துவர்கிட்ட போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தட் இஸ் ஒன் மெத்தட், பீயிங் அவேர் அபவுட் எ பர்சன். அதுக்கப்புறம் கீப் தெம்செல்ஃப் ஃபிட் இஸ் த செகண்ட் திங் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிட்னஸ் நீங்க லேடி அப்படின்னு சொல்லிட்ட பிறகு வந்து ஃபிட்னஸ் பேசிக்கலி இஸ் ஒபிசிட்டி. ஒபிசிட்டி இல்லாம பாத்துக்கிட்டாலே மார்பக புற்றுநோய் சம்பந்தப்பட்ட வகையில் இட் ஹெல்ப்ஸ் தம் எ லாட். மூணாவது வந்து ஃபுட் ஹேபிட்ஸ். அகெயின் ஃபுட் ஹேபிட்ஸ் ஓரளவுக்கு கரெக்டா ஃபுட் ஹேபிட்ஸ்ல இருந்தோம்னா இட் இஸ் நாட் கோயிங் டு காஸ் எனி ஒபிசிட்டி. தட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப். ஓகே, ஸோ இந்த நிறைய டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ல பார்த்தீங்கன்னா லங் கேன்சர் அப்படிங்கிற டேர்ம் வந்து நம்ம நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கோம். பட் லிவர் கேன்சர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த லங் கேன்சர், லிவர் கேன்சர், இது ரெண்டு பத்தியும் கொஞ்சம் பிரீஃப் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. லங் வந்து நம்ம பேசின மாதிரி தான் ஸ்மோக்கிங்ல வர்றது. இப்போ வந்து நிறைய பேர் பயப்படுறது வந்து பொல்யூஷனால வந்துருமா டாக்டர், பொல்யூஷனால வந்துருமா? இந்த பொல்யூஷன் இஸ் அகெயின் சம்திங் க்ளோஸ் டு தட் ஆஃப் பாசிவ் ஸ்மோக்கிங் மாதிரியா, ஆல் தோஸ் கெமிக்கல்ஸ் என்டரிங், அதனால வர்றது. இந்த லங் கேன்சர் வந்து பேசிக்கா அந்த எக்ஸ்போஷர் ஆஃப் ஸ்மோக்ஸ்ல வரக்கூடிய ஒரு வகையானது. அதனால தான் அதனுடைய இன்சிடென்ட்ஸும் ஜாஸ்தியா இருக்கு. ஸ்மோக்கிங் வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் ஏரியாஸ்ல வந்து நிறைய இருக்கிறதுனால இட் காசஸ். இது வந்து சின்ன வியாதியா இருக்கிறப்ப, ரொம்ப குட்டி வியாதியா இருக்கிறப்ப நம்ம பிடிச்சோம்னா அதுக்கு வைத்தியம் கொடுத்து பூர்ணமா குணமாக்கிடலாம்.
அதனால தான் வந்து இந்த ஸ்மோக்கர்ஸ் வந்து தயவு செஞ்சு ஸ்மோக்கிங்கை நிறுத்திட்டு உங்களை ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் இமீடியட்டாக கண்டுபிடிச்சு அதை குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றது. இதே வியாதியை ரொம்ப நாள் விட்டோம்னா ரொம்ப பெரிய வியாதியாச்சுன்னா அது மற்ற உறுப்புகளுக்கு பரவி அது வந்து இட் கேன் காஸ் த டெத் ஆஃப் த பர்சன், உயிரை வாங்கிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ சின்ன வயசுல சின்ன இதுலயே கட்டியா இருக்கிறப்பே அதை கண்டுபிடிச்சு அதை வைத்தியம் பண்ணிக்கிறது நல்லது. நீங்க கேட்ட அந்த லிவர் கேன்சர் வந்து வியாதி வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. காரணங்கள் எடுத்தீங்கன்னா அந்த சில வகையான கிருமிகள் இருக்கு. ஹெப்படைட்டிஸ்னு சொல்றோம். எல்லா ஹெப்படைட்டிஸும் எல்லா ஹெப்படைட்டிஸ் பேஷண்ட்டுக்கும் வரணுன்றது வாய்ப்பு இல்லை. ஆனால் தேர் ஆல் அந்த ரிஸ்க். எந்த ஹெப்படைட்டிஸ் ரத்தத்திலேயே பரவக்கூடிய ஒரு வகையான ஹெப்படைட்டிஸ் இருக்கு. ஹெப்படைட்டிஸ் பின்னு சொல்றோம், சி சொல்றோம், இ சொல்றோம். இதெல்லாம் வந்து வியாதிகளை அந்த கேன்சர் லிவர் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரியா வந்து ஆல்கஹால், அந்த கல் குடிக்கிறாங்க, ஆல்கஹால் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து நிறைய நாள் இந்த மாதிரியே குடிச்சிட்டே இருக்கிறதுனால லிவர்ல ஒரு வகையான டிஃபெக்ட் வரும். அந்த டிஃபெக்ட் வந்து சிரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியே வர்ற சமயத்துல அந்த பேஷண்ட்களுக்கும் வந்து கேன்சர் வியாதி வர்றதுக்கு, லிவர்ல கேன்சர் வியாதி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வந்து ஆல் திஸ் மெடிகேஷன்ஸ், வைத்திய முறைகள் எல்லாம் அட்வான்ஸ் ஆயிருக்கு. ஸோ முந்தி காலத்துல லிவர்ல வியாதி இருந்ததுன்னா அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது அப்படி. இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது. இப்போ வந்து லிவர் கேன்சர் இருந்தாலும் என்ன ஸ்டேஜ்ன்றதை பொறுத்து பேஷண்ட்ஸுங்களுக்கு நல்ல வைத்தியம் கொடுத்து முழுமையா குணமாக்கக்கூடிய நிலைமையில இருக்கு. அதனால பேஷண்ட்ஸ் திருப்பி அதே தான் அவேர்னஸ், நம்மளுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இவங்க தான் வரணும் வைத்தியத்துக்கு. வந்து என்னன்றது இவங்க வந்து அணுகுனா தான் நம்ம வந்து அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆனால் டெஃபினட்டா தீஸ் திங்ஸ் ஆர் ஆல் கியூரபிள். எப்போ கியூரபிள்? அர்லி ஸ்டேஜில் வந்து கோஆப்ரேட்டிவா இருந்தாங்கன்னா பேஷண்ட் தே கேன் பி கியூர்ட். ஓகே, ரொம்ப ஹானஸ்டான ஆன்சரா இருக்கு டாக்டர். அது மட்டும் இல்லாம எவ்வளவு டைப்ஸை பத்தி பேசிட்டே இருக்கோம் இல்லையா நம்ம கேன்சர்லயே. ஆமா, இப்ப அடுத்த வந்து கொஞ்சம் இந்த ஸ்டமக் கேன்சர் அதை பத்தியும் சொல்லுங்க. அது எப்படி வருது, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும்? ஸ்டமக் கேன்சர் அப்படிங்கிறது இறப்பை. ஸ்டமக்னா நிறைய பேர் நம்ம நினைச்சுக்கிறது வந்து நம்ம அப்டமன் ஃபுல்லாவே ஸ்டமக் அப்படின்னு நினைச்சுக்கணும். அந்த அப்டமனுக்குள்ள வந்து நிறைய உறுப்புகள் இருக்கு. ஒரு உறுப்பு வந்து நீங்க கேட்ட மாதிரி இறப்பை. அதாவது சாப்பிட்டதுமே சாப்பாட்டு குழாய் வழியா போய் ஒரு இடத்துல போய் ஸ்டே ஆகுது, ஸ்டோர் பண்ணணும் அதை போய். அது வந்து தான் வந்து இறப்பை. அதை பத்தி நீங்க இப்ப கேட்டிருக்க ஸ்டமக் கேன்சர் அப்படின்னு. இது வந்து அகெயின் காரணங்கள் வந்து பல காரணங்கள் இருக்கு. ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு தெரியறது வந்து இந்த ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பழக்க வழக்கங்கள், சாப்பாட்டு அனுமுறைகள், அதெல்லாமே வந்து இதுல வரும். உப்பு நிறைய சேர்த்தா வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஸ்டமக் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றது கண்டிப்பா. அதனால உடனே நான் உப்பு போடாம சாப்பிட போறேன் அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது என்னன்னா உப்பு நிறைய வர்றப்ப வந்து அங்க இருக்கிற செல்ஸ் வந்து உள்ளுக்குள்ள இருக்க செல்ஸ் வந்து அடி வாங்கும். அந்த செல்ஸ் அடி வாங்குறப்ப அது வந்து திருப்பி ரிப்பேர் மெக்கானிசத்துக்கு போகும். ரிப்பேர் மெக்கானிசம் போறப்ப அதுல ஏதாவது டிஃபெக்ட் வரலாம். தட் கேன் காஸ் ப்ராப்ளம்ஸ். ஆனால் நிறைய இது வந்து பயமுறுத்துறதுக்காக சொல்றப்பட்டது இல்லை. நிறைய பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் வயிற்று வலி நிறைய மாத கணக்குல இருக்கும் வயிற்று வலி. ஆனா வந்து சும்மா அவங்களுக்கு தெரிஞ்ச செல்ஃப் மெடிகேஷன், அந்த செல்ஃப் மெடிகேஷன் சாப்பிட்டுட்டு வலி மாத்திரை சரியா போயிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. ஆனா வந்து சின்ன வியாதியா இருந்திருக்கும். அது வலி மாத்திரை சாப்பிட்டு 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 அது வந்து அவங்களே அதை பெருசாக்கி விட்டுருவாங்க. ஏன்னா அதற்கு தேவையான வைத்தியம் என்னமோ அதை பண்ணாம இவங்க கிட்ட என்ன இருக்குதோ, இவங்களுக்கு என்ன தெரியுமோ பேஷண்ட்ஸா செல்ஃப் மெடிகேஷன்ஸ் கொடுத்துக்கிறது. வயிற்று வலின்னு இருக்கிற சமயத்துல போய் அணுகி என்னத்தினால அந்த வயிற்று வலி அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வைத்தியம் பண்ணிட்டா தான் இட் வில் பி பெட்டர். ஸோ இதுலயே வந்து ஆப்ரேஷன் முறைகள் இருக்கு வைத்தியத்துக்கு. ஸ்டமக் கேன்சர்ல கீமோதெரப்பி இப்படின்ற நிறைய அட்வான்ஸ்ட் மெடிகேஷன்ஸ் இப்போ வந்திருக்கு. அந்த கீமோதெரப்பிகள் கொடுக்கலாம். கொடுத்து அகெயின் அர்லி டிசீஸ், சீக்கிரமா வந்த செலவுகள் கம்மி, பேஷண்ட்டுக்கு வைத்தியம் கொடுத்து பூர்ணமா குணப்படுத்த முடிய வசதிகள் வாய்ப்புகள் இப்ப அதிகம். அதனால அந்த ஸ்டமக் கேன்சர் வந்தாலும் பயப்படணுன்ற அவசியம் இல்லை. பட் இமீடியட்டா அணுகி வைத்தியம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது பேஷண்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நீங்க சொன்னீங்க நிறைய பேர் செல்ஃப் மெடிகேஷன் எடுத்துப்பாங்க சொல்றது மாதிரி நிறைய பேர் தப்பான முடிவுகள் வந்து அவங்களே எடுத்துப்பாங்க. இதுதான் சொல்லிட்டு டிசைட் பண்ணிப்பாங்க அவங்களே நிறைய விஷயங்கள். ஸோ வந்து சிம்டம்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வந்து நம்ம பேசிட்டு இருக்கனாலே நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம், நிறைய பயம்லாம் இருக்கலாம் இல்லையா? ஸோ சிம்டம்ஸ் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு சில விஷயங்கள் அக்யூரேட்டா சொன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கலாம். ஒரு சில நேரங்கள்ல வந்து நம்ம டாக்டர்ஸ் கிட்ட பேசும்போது என்னன்னா என்ன சொன்னாலும் அது நமக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு நம்ம கேன்சர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு? ரொம்ப ஈஸியான இது வந்து கட்டிகள்ங்க. சரியா? கட்டிகள் அதுக்குன்னு வந்து கையில ஏதோ சின்ன கட்டி இருங்க இது அதானா அப்படின்ட்டு உடனே அந்த அப்ரோச் உடனே வரணும் அவசியம் இல்லை. கட்டிகள் வந்து இருக்கிற கட்டி திடீர்னு ரொம்ப பெருசாகிறது, அந்த கட்டிலேயே வலி வர்றது அப்படின்ற ஒரு வகையான கட்டி. இன்னொரு கட்டி வந்து
அது வளர்ந்துகிட்டே இருக்கும், ஆனா வலியே தராது. யூஸ்வலா அந்த மாதிரி வலி தராமல் வளர்ந்துகிட்டே போற கட்டியை தான் we need to be worried about. உதாரணத்துக்கு ரொம்ப கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் பேஷண்ட்ஸ் வர்றது அப்படின்னா மார்பக கட்டிகள். எனக்கு அது ஒன்றும் பிரச்சனையே கொடுக்கல டாக்டர், அதனால நான் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரியா இருக்கவே கூடாது. கட்டிகள் வளர்ந்து போயிட்டே இருக்குது, ஆனா வலி கொடுக்கல, எந்த வகையான பிரச்சனை கொடுக்கலன்னா தயவு செஞ்சு மருத்துவரை அணுகிறது வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு வகையான பிரச்சனையும் உங்களுக்கு இப்ப சாப்பிட நினைக்கிறீங்க, சாப்பாடு உள்ள போக மாட்டேங்குது, அடைக்கிற மாதிரியா இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நிறைய நாட்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா உடனே அணுகிறது முக்கியம். புண்ணு எந்த இடத்துல உடம்புல எந்த இடத்துல புண்ணு வந்து 1 வாரம் 10 நாளைக்கு மேல இருக்குது அப்படின்னா இமீடியட்டா அணுகிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரியே வந்து ரத்தப்போக்கு, மோஷன் போற இடத்துல ரத்தம் வர்றது, இருமுறப்ப ரத்தம் வருது, வாந்தியப்ப ரத்தம் வருது, துவாரங்கள் வழியா ரத்தம் வந்துகிட்டே இருக்குது, அதெல்லாம் இம்மீடியட்டா அணுகி பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நோட்டீஸ் பண்ணணும். நோட்டீஸ் பண்ணது முக்கியம். இருமல், நிறைய நாட்கள் இருமல் இருந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து இருமல் இருக்குன்னா இட் இஸ் கனெக்டட் வித் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா லங்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். நான் முதல் சொன்ன மாதிரி சாப்பிட்றப்ப கஷ்டம் இருக்குன்னா அது சாப்பாட்டு குழாயில ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். வயிறு வலி நிறைய மாதங்கள் இருந்துகிட்டே இருக்கு, பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்னா உள்ளுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு வகையான கட்டிகள் இருக்கலாம். மோஷன் போறதுக்கு கஷ்டமா இருக்கு, என்னால போகவே முடிய மாட்டேங்குது, ரொம்ப நான் முக்கி போக வேண்டியது இருக்கு டாக்டர் அப்படின்னு ஃபீல் பண்ற பேஷண்ட் வந்து அங்க ஏதாவது அடைப்பு இருக்கலாம், அங்க ஏதாவது கேன்சர் இருக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு வகையான அப்நார்மல், அதாவது இருக்கக்கூடாதது ஒன்று வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு நினைச்சு அது நிறைய வாரங்கள் இருக்குது, 2 வாரம் 3 வாரத்துக்கு மேல அது பர்சிஸ்டன்டா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா அணுகி பார்த்துக்கிறது முக்கியம். இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அவங்க தெரிஞ்சுக்கணும், சில வகையான பிரச்சனைகள் ஆர்டினரி சாதாரண வியாதிகள்லயும் இருக்கலாம், இதே சிம்டம்ஸ். அதை வந்து இமீடியட்டா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுவாங்க. சாதாரண ஜுரம் இருக்கு இல்லையா, ஜுரம் வந்து கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் 4 வாரம் 5 வாரத்துக்கு மேல இருந்ததுன்னா அணுகி பார்த்துக்கிறது வந்து முக்கியம். ஏன்னா சாதாரண வகையான ஜுரமா வந்து இருந்துட்டு இருக்கலாம். சில சமயம் வந்து கேன்சருக்கு வரக்கூடிய ஜுரங்கள் இருக்கு, அந்த ஜுரங்கள் வந்து நிறைய நாள் இருந்துட்டு இருக்கும். கரெக்டா நம்ம அதை அப்ரோச் பண்ணி கரெக்டா வைத்தியம் கொடுத்தோம்னா அது சரியாகும். ஓகே. அண்ட் இதிலே பாத்தீங்கன்னா அவங்களோட நோயை வந்து உணர்ந்து டாக்டர் சந்திக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டேஜ் ஒரு டைம் வந்து நிறைய பேர் எடுத்துக்கிறது உண்டு. ஸோ எந்த ஸ்டேஜ்ல போயிட்டு டாக்டர் வந்து உடனே வந்து அவங்க கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க டாக்டர். அதை வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு நிறைய பேர் வந்து கொஞ்சம் டிலே பண்ணிடுறதும் நீங்க பாத்துருக்கிறது வாய்ப்பு இருக்கு. நிறைய பேஷண்ட் வந்து இப்ப எடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இதான் டாக்டர் நான் முதல் தடவை ஆஸ்பத்திரிக்கு வரேன். அது வந்து பெருமைப்படக்கூடிய விஷயமே கிடையாது. முதல் தடவை வர்றது யார் வர வேண்டாம்னு சொல்லலை. 65 வயசாச்சு டாக்டர், இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்பத்திரி. அப்படி இருக்கவே கூடாது. ஏன்னா அவங்க உடம்புக்கு வந்து அவங்க தான் இம்பார்ட்டன்ஸ் தரணும். 40 வயசுல இருந்து ஸ்கிரீனிங் மெத்தட்ஸ் உலகம் ஃபுல்லா பேசிட்டே இருக்கிறாங்க. நம்ம வந்து ஃபெசிலிட்டிஸ் நிறைய காரணங்களால நம்ம அதை வந்து ரொம்ப அட்வர்டைஸ் பண்ணி அதை பேச முடிய மாட்டேங்குது. ஆனா ஐடியல் திங் வந்து ஒரு ஏஜ் குரூப் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் போய் ஸ்கிரீன் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க கேட்டது வந்து எந்த ஏஜ் குரூப் அப்படின்னு கேக்குறீங்க. எவ்ரி ஏஜ் குரூப், அதான் முதல்ல நீங்க கேட்டது, எவ்ரி ஏஜ் குரூப் இஸ் ப்ரோன் ஃபார் அ ப்ராப்ளம். எந்த ஏஜ் குரூப்ல இந்த ப்ராப்ளம் வரலாம். அதனால அவங்களுக்கு வந்து பேஷண்ட்டுக்கு வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு தோன்றப்ப வந்துடுறது பெட்டர். இதுல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்க முதல்ல கேட்டீங்க. இதுல ஃபேமிலியில பிரச்சனைகள் இருக்குன்னா அவங்க இமீடியட்டா வந்து அந்த பயம் வந்துடும். பயம் வந்துடுறதுனால ஒரு தடவை வந்து பார்த்துட்டு ஸ்கிரீன் பண்ணிட்டு ஒரு கவுன்சிலிங் வச்சுட்டு போயிடுறது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் சேஃபர். ஓகே. ஸோ கேன்சர் பத்தி நீங்க பல பேர் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா டீடைல்ஸுமே கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, ஒரு டீடைல்டு ஆன்சர் எழுதுவோம்ல, அந்த மாதிரி எல்லாம் என்ன கேள்வி கேட்டாலுமே எல்லா பதிலும் கொடுத்துட்டு இருக்கோம். எக்ஸாக்ட்லி. கேன்சர்ன்ற விஷயத்துக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா தமிழ் சினிமா டேரக்டர்ஸ் தான் நம்மளாம் பாராட்டணும். அது என்ன அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பட் எந்த விஷயம்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்டென்ஸா சொல்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவேர்னஸ் அப்படிங்கிறது கரெக்டா போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கொஸ்டின்ஸ்லாம் டீடைலா கேட்டிருக்கோம். ஒரு குட்டி பிரேக் அப்புறமா பேசலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனிய வாய் இன்று. வெல்கம் பேக் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவா இந்த நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ணிருக்கீங்க. வேர்ல்ட் கேன்சர் டேல இன்னைக்கு கேன்சர் பத்தி நம்ம நிறைய தெரியாத விஷயங்களா தெரிஞ்சிட்டு இருக்கோம். தெரிஞ்ச விஷயங்களும் திருப்பி நினைவுக்கு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமா. சோ அதனால என்னன்னா நமக்கு கேன்சர் பத்தி நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஏன்னா நமக்கு வராத வரைக்கும் நமக்கு பத்தி கவலை இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வந்ததுக்கு அப்புறம் யாரு கேட்கறது, ஐயோ இப்ப என்ன கேட்டாலுமே நமக்கு பயமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ முன்னாடி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. எக்ஸாக்ட்லி. இன்னும் நிறைய விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். அந்த கட்டிகள் பத்தி சொல்லியிருந்தீங்க. அதுலயே பாத்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் நிறைய கன்ஃபியூஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆமா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி உள்ள இருக்க கட்டிகள் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி தொட்டு பார்த்தா தான் தெரியும் உள்ள இருக்கா என்ன ஏதுன்னு. அந்த டிஸ்கம்ஃபர்ட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை பத்தி கேட்போம். இந்த மாதிரியான கட்டிகள் வெளியில வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கா?
கட்டிகள் திருப்பி அதே தாங்க, எங்கெல்லாம் செல்ஸ் இருக்குதோ அங்க எல்லாமே கட்டிகள் வரலாங்க. உடம்பு ஃபுல்லா இஸ் மேட் ஆஃப் செல்ஸ். ஸோ கட்டிகள் எங்க வேணா வரலாம். வெளியில தெரியிற கட்டிகள் இருக்கலாம், வயிற்றுக்குள்ள கட்டிகள் இருக்கலாம். இப்போ வந்து நம்ம தொட்டு பார்க்குறப்பே சில சமயம் வந்து சர்ஃபேஸ் அன்ஈவனா இருக்கு அப்படின்னா கட்டிகள் இருக்கு அப்படின்னு தெரியும். சிலருக்கு வந்து அன்யூஷுவலா, லேடிஸுக்கு மேல்ஸுக்கு எடுத்தீங்கன்னா சில சமயம் வந்து வயிறு திடீர்னு உப்புசமான மாதிரியா இருக்குங்க, ஒரு மாதிரி பெருசா இருக்கு, அன்கம்ஃபர்டபுளா இருக்குது, ஒரு சில இடத்துல வலி இருக்கு, நான் தொட்டு பார்க்குறப்ப வந்து அந்த இடத்துல ஒரு மாதிரி அப்நார்மலா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றப்ப வந்து உள்ளுக்குள்ள ஏதோ வந்து எக்ஸ்ட்ரா க்ரோத் இருக்கிற மாதிரியா ஃபீல் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து உள்ளுக்குள்ள கட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டெஃபினட்டா உள்ளுக்குள்ள கட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் வந்து எப்படின்னா சில சமயம் வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்குறப்ப அவங்கள வந்து தொட்டு பார்க்குறப்பே நமக்கு தெரிஞ்சிடும் அங்கே கட்டி இருக்கு அப்படின்னு. சில கட்டிகள் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பட்சத்தில் வந்து நம்ம சில டெஸ்ட்டுகள் இருக்கு, ஸ்கேன் டெஸ்ட்டுகள் இருக்கு. அந்த ஸ்கேன்கள் பண்ணாலே அதில் எந்த இடத்துல கட்டி இருக்கு, எவ்வளோ பெருசாக இருக்கு, எந்த உறுப்புலேருந்து கட்டி பரவி இருக்கு, எந்த உறுப்புலேருந்து கட்டி கிளம்பி இருக்கு அப்படின்றத ஃபுல்லாகவே அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த இன்ஃபர்மேஷன் கிளியராக கிடைச்சிடும். அது எல்லாத்துக்குமே வந்து பேஷண்ட் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டு அதே மாதிரி அவங்க வந்து டாக்டர் கிட்ட வந்து அது சொன்னால்தான் தெரியும். நம்ம போய் யாரையும் பிடிக்க முடியாது, அவங்க வந்து அணுகணும். அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் அவேர்னஸ், தட் இஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ. அதை நம்ம அவங்க புரிஞ்சுக்கணும் பேஷண்ட். ஓகே, ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம பிரச்சனை அப்படின்னு இடத்துக்கு போகும்போது சொல்யூஷன் கிடைக்கணும் வந்து எதிர்பார்ப்போம். அங்க வந்து சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கு, பட் கிடைக்கல அப்படின்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாம இந்த கேன்சர் பத்தி நம்மளுக்கு தெரிஞ்ச லெவல்லே பாத்தீங்கன்னா வந்து நிறைய கேசஸ்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு வந்து கேன்சருக்கு டயக்னோசிஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் சரியாயிரும், பட் அயனிக்கலி வந்து திருப்பியும் வந்து அது தாக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் வந்து திருப்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையே ஏற்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம கேள்விப்பட்ட கேசஸ்ல அந்த மாதிரி ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அதை பத்தி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. முதல்ல நம்ம பேசணும், கட்டிகள் ரெண்டு வகைன்ட்டு. ஒரு வகையான கட்டி வந்து சாதாரண வகையான கட்டி, இன்னொரு வகையான கட்டி வந்து கேன்சர் கட்டி. அது உடம்புல வந்து பரவலாம், உடம்புல போய் எங்கேயாவது உட்காந்து திருப்பி அது வளரலாம்ட்டு. இந்த கட்டிகள் எல்லாமே வந்து ஒரு நாள் 2 நாள் வரக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். கட்டிகள் வந்து மாசக்கணக்கு வருஷக்கணக்கில் தான். இவ்வளோ பெருசா ஒரு காயின் சைஸ்ல ஒரு கட்டி இருக்குது, எலுமிச்சப்பழம் சைஸ்ல ஒரு கட்டி இருக்குன்னா அது ஒரு நாள்ல வளர்ற கட்டியே கிடையாது. அது பல மாதங்கள் கழிச்சு தான் அந்த சைஸ்க்கு அதை அட்டைன் பண்ணுது. நம்ம பார்க்காம நிறைய சமயம் விட்டுறோம். அந்த கட்டி அந்த சைஸுக்கு வர்றதுக்கு அது எப்படி வளருது? உடம்புல இருக்க ரத்தம் தான் அதுல வந்து அதுக்கு தேவையான பொருட்கள், அது வளர்றதுக்கு தேவையான பொருட்கள் உடம்புல இருக்க ரத்தம் தான் கொண்டாந்து கொடுத்துட்டு போகுது. ரத்தம் உள்ளுக்குள்ள வந்துட்டு வெளியில போறப்ப ஏதாவது ஒரு செல் 2 செல்லு அந்த ரத்தத்துல மாட்டிட்டு அது போகலாம். சர்க்குலேஷன்ல அது இருந்துட்டே இருக்கலாம். இந்த சர்க்குலேஷன் அது இருக்கிற சமயத்துல மெனிய டைம் நிறைய சமயம் வந்து உடம்புல இருக்கிற இம்யூன் மெக்கானிசம் அதை வந்து அழிச்சிரும். சில சமயம் இந்த செல்ஸ் வந்து அந்த ரத்தத்துல போயிட்டே இருக்கிறப்ப மற்ற உறுப்புகள்ல போய் உட்கார்ந்துட்டு அது வந்து கொஞ்ச நாட்கள் அங்க இருந்துட்டு அதுக்கு எப்ப சர்க்கம்ஸ்டன்சஸ் கரெக்டா இருக்குதோ அந்த சமயத்துல அது வளர ஆரம்பிக்கும். சோ இப்ப 2 வகை ஆச்சு. ஒன்னு பெரிய கட்டி வேற ஒரு உறுப்புல நம்ம தெரிஞ்ச கட்டி அங்க இருக்குது, இன்னொன்னு வந்து செல்லு போய் அங்க உட்கார்ந்து அது வளர்றதுக்கு வாய்ப்புகளுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்றோம், இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பண்றோம். இந்த ஒரு செல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன்ஸ் இன்னும் வரல. ஆனா அந்த ஒரு செல்லை வந்து அழிக்கிறதுக்காண்டி மருந்து மாத்திரைகள் வந்திருக்கு. சோ அந்த மருந்து மாத்திரைகளை கொடுக்குறோம். அதாவது பிரைமரின்னு சொல்றோம், செகண்டரின்னு சொல்றோம். இந்த பிரைமரி தான் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு வகையான கட்டி, அதை வந்து வைத்தியம் கொடுக்குறோம். ஆனா பார்க்க முடியாத கட்டிகளுக்கு வந்து மருந்து மாத்திரைகள் கொடுக்குறோம். ஏன்னா ரத்தத்து வழியா மருந்து மாத்திரையை அனுப்புறோம். அந்த ரத்தம் போய் எல்லா உறுப்புலையும் போய் சேருது. சோ ரத்தம் போய் சேர்றதுனால மருந்தும் போய் எல்லா உறுப்புலையும் போய் சேருது. அங்கங்க இருக்கிற செல்ஸ் எல்லாத்தையுமே அழிக்க முயற்சி செய்யுது. அதுதான் நடக்குது. இதுல என்ன ஆகும்னா சில சமயம் அந்த செல்ஸ் வந்து அது சுத்தி ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் ஃபார்ம் பண்ணிக்கும். ஃபார்ம் பண்ணி லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு எந்த மருந்தையும் அதை அட்டாக் பண்ண விடாது. அந்த மாதிரி பட்சத்துல நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் சில மாதங்கள் அல்லது வருடங்கள் கழிச்சு இந்த செல் அது க்ரோ பண்ண ஆரம்பிக்கும். எல்லாமே அதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை சரியா இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப அது க்ரோ பண்ண ஆரம்பிக்கும். அதைத்தான் நம்ம செகண்டரிஸ் சொல்றது. அதனால தான் என்ன பண்ணுவோம்னா பேஷண்ட்டை வைத்தியம் முடிஞ்சாலும் ரொம்ப 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 முக்கியமான கேள்வி நீங்க இப்ப கேட்டது. வைத்தியம் முடிஞ்சாலும் பேஷண்ட் வந்து டாக்டர் வந்து பீரியாடிக்கல் ஃபாலோ அப்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். once in 3 months or once in 6 months or once in a year பேஷண்ட் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த செகண்டரிஸ் திருப்பி வருவதற்கு வாய்ப்புகள் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து ஸ்டேஜ் பிரைமரி ஸ்டேஜ் இன்க்ரீஸ் ஆக, அதாவது early ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க, வாய்ப்புகள் ரொம்ப கம்மி வியாதி திருப்பி வர்றதுக்கு. இதே இது வந்து கொஞ்சம் மிடில் ஸ்டேஜ் அல்லது அட்வான்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னு இருக்க சமயத்துல வியாதிகள் திருப்பி வருவதற்கு ரிகரண்ட் டிசீஸ் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம்.
அது இந்த மாதிரி தான். முதல் மெக்கானிசம் சொன்னேன், செல்ஸ் இப்போ எங்கேயா உட்காந்துட்டு இருக்குது, அது வந்து ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம், அதனால திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பேஷண்ட் ஒரு வைத்தியத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்க, போனதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு வர்றாங்க, நம்ம ஃபுல்லா எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம், பிசிக்கலா எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம் அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றது. ஒரு வருஷம் கழிச்சு வியாதியெல்லாம் வைத்தியம் முடிச்சு ஒரு வருஷம் கழிச்சு வர்றப்ப அவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். ஏதாவது ரேடியாலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன்ஸ், எது பெர்டைனிங், ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பேட்டர்ன் இருக்கும், அந்த வியாதிக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி ஏதாவது அவங்களுக்கு திருப்பி வியாதி வந்திருக்கா அப்படின்னு பாக்குறது. ஏன் பாக்குறோம், அந்த வந்திருக்க வியாதியும் வந்து சின்னதா வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இமீடியட்டா அவங்களுக்கு வைத்தியம் கொடுத்து குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருப்பியும். அதனாலதான் அவங்கள வந்து திருப்பி ஃபாலோ அப்புக்கு வர சொல்லி அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி ஏதாவது இருந்தா பார்த்து வைத்தியம் கொடுக்கணும் அப்படின்றத வர சொல்றோம். வந்து நீங்க நிறைய விஷயங்கள் பேசும்போது நமக்கு ஒண்ணு கேன்சர் பத்தி நம்ம பயப்படுறதுக்கான ஒரு காரணம் வந்து ஒரு கொடிய நோய் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் வந்து மெடிக்கல் பில்ஸ் அப்படிங்கிற மாதிரியான இன்னொரு பயமும் இருக்கு. இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போறோம் அப்படின்னா ஓகே, ஏன்னா அதுக்கான ப்ராசஸ் நிறைய இருக்கு அப்படின்னு தெரியும் போது அந்த பயமும் இருக்கு. ஸோ அதுக்காக நம்ம கவர்மெண்ட் சைட்ல அதுக்கு நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. சரி, இப்போ வந்து எடுத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல வந்து எக்ஸலன்ட். முந்தி காலத்துல வந்து அவ்வளவா அட்வான்ஸ்ட் மெடிக்கல் ரிசோர்சஸ் கவர்மெண்ட்டுக்கு இல்லாம இருந்தது. இப்போ வந்து பிகாஸ் கவர்மெண்ட்ல வந்து என்னன்னா 2020 to 2050 there is a scheme running by the UICC, யூனியன் இன்டர்நேஷனல் கேன்சர். அவங்க வந்து அதுதான் இந்த வேர்ல்டு கேன்சர் டே, அதை பத்தி தான். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் UICC தான், அவங்க தான் கொண்டு வந்தது. இது என்னன்னா இதுல எப்படின்னா கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்கு, நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்கு. கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து இந்த கிட்டத்தட்ட தொத்து வியாதி அந்த மாதிரி பேசிக்கலாமே, அது வந்து அந்த டியூபர்குலோசிஸ் இன்ஃபெக்ஷனால வர்றது இந்த கம்யூனிகபிள் டிசீசஸ். நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் இந்த கார்டியாக் ப்ராப்ளம்ஸ், கேன்சர், இந்த மாதிரி இதெல்லாம் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். 2020 இருந்து 2050 வந்து இதையும் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணும். இப்ப என்னன்னா கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து ஒரு அளவுக்கு கண்ட்ரோலபிள் ஆயிருச்சு. நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தான் இட்ஸ் நாட் அண்டர் கண்ட்ரோல். அதை தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு வேர்ல்டு வைட் எல்லா கண்ட்ரிலையும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காண்டி ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து தே ஆர் புட்டிங் இன் ரிசோர்சஸ் ஃபார் ஹெல்பிங் பீப்புள். அதே மாதிரி நம்ம நாட்டிலையும் எடுத்தீங்கன்னா, நம்ம இதுலயே எடுத்தீங்கன்னா, ஸ்டேட்ல எடுத்தீங்கன்னா நிறைய நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற அளவுக்கே எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அங்கே அவைலபிள், எவ்ரி திங் இஸ் அவைலபிள் இந்த கவர்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த கேன்சர் வியாதிக்கு வந்து வைத்தியம் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்தே அமௌண்ட் கொடுக்குறாங்க. சம் அமௌண்ட் இஸ் பீன் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ தட் வசதி வாய்ப்புகள் இல்ல, அதனால வைத்தியம் பண்ணிக்க முடியல அப்படின்னு இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி கவர்மெண்ட்ல இருந்து இந்த வியாதி இருக்கா, இந்த வியாதிக்கு இவ்வளவு அமௌண்ட் அப்படின்ற மாதிரியே பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதை வந்து சிலருக்கு தெரியுது, சிலருக்கு தெரியறது இல்லை. தெரிஞ்சும் பயந்துகிட்டு வர்றதில்லை. ஆஸ்பத்திரிக்கு போனா இதை சொல்லிடுவானுங்க, எனக்கு இது இருக்குது, இந்த டாக்டர் வந்து ஐயோ இது இருக்குன்னு சொன்னாருன்னா அதுக்கப்புறம் என் லைஃப் எப்படி அப்படி பாக்குறதோட இது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வைத்தியம் பண்ணி நல்லா ஆக்கிக்கலாம் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுட்டாங்கன்னா அதை வந்து திருப்பி திருப்பி சொன்னா தான் அவங்களுக்கு தெரிய வரும். போனா ஏதாவது சொல்லிடுவாங்க, போனா செலவு வந்துடும் அப்படின்றதோட இல்லாம அந்த செலவு வர்றது வந்து ஏர்லியா போனீங்கன்னா சின்ன செலவா இருக்கும். வைத்தியம் வந்து அர்லி டிசீஸுக்கு எப்பவுமே சின்ன செலவுகள். அதே மாதிரி சீக்கிரமா நீங்க உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ்க்கு போயிடலாம். சின்ன ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், பிரச்சனையும் கம்மியா இருக்கும், செலவுகள் கம்மியா இருக்கும், உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு வர்ற அந்த மனசு சங்கடமும் கம்மியா இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதுவும். ஓகே, சோ இன்னைக்கு வந்து நாட் பியாண்ட் அஸ் அப்படிங்கறது உங்களோட இந்த வருஷத்துக்கான டேக் லைன். சோ அதனால அதை பத்தி பேசும்போது நீங்க நிறைய பாசிட்டிவான ஹோப்ஸ் கொடுத்திருக்கீங்க நிறைய பேருக்கு. எக்ஸாக்ட்லி, நம்ம கையை தாண்டி எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து நீங்க சொன்னக்கூடிய ஒரு பதிலும் பாத்தீங்கன்னா வந்து நாட் பியாண்ட் அஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ரீச் பண்ற மாதிரியே இருந்தது, கனெக்டடா இருந்தது. அது மட்டும் இல்லாம கேன்சர் அப்படின்னா என்னன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, கவர்மெண்ட் எப்படி ஹெல்ப் பண்றாங்க, நம்ம எப்படி வராம தவிர்க்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கு, அண்ட் எதனால இதெல்லாம் அதிகமாயிட்டு வருது, என்னென்ன விதவிதமான கேன்சர் இருக்குன்ற பரவலா இதை வந்து புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இன்னைக்கு இந்த ஒரு செஷன் பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு கவுன்சிலிங் போயிட்டு அந்த ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. சோ थैंक यू so much, ரொம்ப டீடைலா எல்லாமே சொன்னதுக்கு थैंक you. Thanks for your time. அது மட்டும் போதாதே, இந்த வெப்சைட்னு ஒன்று தேவை இல்லையா? ஆனா எல்லா விஷயமும் கேட்டுட்டு வந்து எல்லாருமே மறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. பட் அப்பப்போ அவங்களுக்கு தேவைங்கிறப்போ வந்து கேன்சர் பத்தி நிறைய விஷயங்கள் இல்ல யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு நல்ல வெப்சைட் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த வெப்சைட் பேர் வந்து worldcancerday.org. நான் ஸ்பெல் பண்றேன், worldcancerday.org. worldcancerday.org அப்படிங்கிற
அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கேன்சர் என்னங்க இந்த வேர்ல்டு லெவல் அதை பத்தி என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. பட் இந்த கேன்சருக்காக வேர்ல்டு ஃபுல்லா வந்து என்னென்ன ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன புது புது மெடிசன்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, மருத்துவ முறைகள்லாம் என்ன புதுசா வந்துட்டே இருக்கு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அந்த பெயினை குறைக்கிற மாதிரியான சூப்பரான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கூட வந்துச்சு. அண்ட் காசு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க, சீப்பான மெடிகேஷன்ஸும் வந்துச்சு, அது முழு தீர்வோட அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வேர்ல்டு வைடா இதை ஏன் வந்து பார்க்கணும் நம்ம அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம இன்டர்வியூல பேசுற மாதிரி ஒரு நாட்டிலயும் வந்து கல்ச்சர் வந்து வேறுபடுது, ஃபுட் ஹேபிட்ஸ் வேறுபடுது, அங்க அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு பொல்யூஷன்ற மாதிரி ஒரு கண்ட்ரில வேற ஏதா இருக்கலாம், இல்ல இந்த யூவி ரேடியேஷன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஸோ வந்து கேன்சர் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து ஒரு ஹோல் அப்படியே அந்த வேர்ல்ட் வியூல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஆனா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம எதுக்கு வந்து கேன்சர் பத்தி பேசணும்? அதுக்கப்புறம் வந்து இந்த கேன்சர் அப்படிங்கிறதுக்கு தான் சிம்டம்ஸ் எதுவுமே கிடையாது. இல்ல இந்த கேன்சர் வந்தது வரல அப்படின்னா கூட நான் அதுக்கு என்ன பண்ண முடியும், இப்படி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க தெரியுமா? இந்த கேள்விகள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த வெப்சைட்ல வந்து டீப்பா ஒர்க் எல்லாம் பண்ணிருக்காங்க. கிரேட் சூப்பர், நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். சிம்டம்ஸ் பத்தி சொல்லி ஆகணும். சிம்டம்ஸ் நீங்க எத்தனை வாட்டி நீங்க எழுதி 10 கமாண்ட்மெண்ட்ஸ் மாதிரி போட்டாலும் அது நிறைய பேருக்கு வந்து மறந்துடும், இல்லைன்னா புரியாது, இல்லைன்னா கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அதனால தான் இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல போய் பார்க்கும்போது சில பிக்சர்ஸ் இருக்கலாம், கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு சில விஷயங்களை. ஸோ சிம்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறதுனால இந்த வெப்சைட்ல அதையும் போய் பார்க்கறதுக்கு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லுவாங்க. ஆமா, எல்லாத்துக்கும் மேல நீங்க அடிக்கடி உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம் வந்தாலும் சரி வரலனாலும் சரி அப்படியே அடிக்கடி போய் டாக்டர் போய் ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஷோட எண்ட்ல அதான் நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம். ஆனா இன்னொரு விஷயம் நாங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்றோம், என்ன பாத்தீங்கன்னா வந்து ஃபீட்பேக்ஸ், உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து வேர்ல்ட் கேன்சர் டே இந்த காலை வேலையில பேசியிருக்கோம், நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாம அதையும் தாண்டி நம்ம ஷோல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. இதுக்காக நாங்களாம் ஒரு டீமா சேர்ந்து நிறைய பேர் சேர்ந்து வந்து நிறைய விஷயங்கள் கலெக்ட் பண்ணி ரிசர்ச்லாம் பண்ணி வந்து உழைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே உங்களோட சந்தோஷத்துக்காக தான். சோ நீங்க வந்து உங்களோட ஃபீட்பேக்ஸ் அது வந்து நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அனுப்பிட்டீங்கன்னா எங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. ஆமா, feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் அனுப்பிச்சு வைக்கலாம், அல்லது கீழே டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா இப்போ அட்ரஸ்க்கு கைப்பட கடிதம் எழுதியும் அனுப்பலாம். எக்ஸாக்ட்லி, இந்த 3 சான்ஸ், அதாவது 3 ஆப்ஷன்ஸ்ல நீங்க எதை வேணா யூஸ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பா அனுப்புங்க. திருப்பி நாளைக்கு நாங்களும் உங்களை வந்து சந்திக்கிறோம் புதியுகம் FM ஸ்டேஷன்ல. இது இனி அவை என்று வாரும் என்ன ஆனந்தி.